Hi everyone, this is Arul from Thangamuthu IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் TNPSCIE 2024க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதோட டெஸ்ட் ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்த்துருக்கோம். இது 5th டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 4 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் டெஸ்ட்டுக்கு, எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ்மே இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்துருப்போம். ஃபர்தரா 4 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ்மே உங்களுக்கு கொடுத்தாச்சுப்பா. மோஸ்ட் நீங்க தெளிவா பார்த்துட்டு இதை ஃபர்தரா கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸா ஆர்டரா நம்ம கவர் ஆகிட்டே வரும். வாங்க இந்த டெஸ்ட் டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். இந்த டெஸ்ட் எத்தனாவது டெஸ்ட்? 5th டெஸ்ட். இதோட போர்ஷன் வந்து டிம்பர் அண்ட் பெயிண்ட்ஸ். இந்த பெயிண்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஏஐ சிலபஸ்ல இல்லாட்டினா கூட அதை பத்தி பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி நாலேஜபிளா நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயிண்ட் டாபிக் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following trees belongs to the exogenous category? exogenous categoryல என்ன following trees வரும் அப்படின்னா பேம்போ, பாம், அதுக்கப்புறம் வந்து டீக் அண்ட் கேன். சுகர் கேன் தான் கேன் கொடுத்துருக்காங்க, டீக் தான் வரும். அதாவது ட்ரீஸை வந்து 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்று வந்து எக்ஸோஜினியஸ், இன்னொன்று எண்டோஜினியஸ். அது எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னா கிரவுத் பேசிங், அதாவது வளர்றதோட அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, 2ஆ பிரிப்பாங்க ட்ரீஸா. ஒன்று வந்து எண்டோஜினியஸ், another one exogenous trees பிரிப்பாங்க. இந்த எண்டோஜினியஸ் அப்படின்னா என்ன சொன்னா அதோட growth எப்படி இருக்கும் சொன்னா லாங்கா போயிட்டே இருக்கும். சர்க்குலமெண்ட்ஸ்ல டெவலப் ஆகாம சுற்றளவுல அது அகலமாகாம லாங்கா ஹைட்டா போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேம்போ, மூங்கில் சொல்லலாமா? பேம்போலாம் அதோட நேச்சர் என்னப்பா, ஸ்டார்டிங்ல 1 or 2-3 இயர்ஸ் வந்து என்ன ரொம்ப growth இருக்காது, ஷார்ட்டா தான் இருக்கும். அது வேர் ரொம்ப அகலமா போடும். அதுக்கடுத்து என்ன ஆகும், 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பர் டேக்கே வந்து 1 feetலாம் வந்து வளரும். ரொம்ப ஹைட்டா போயிட்டு இருக்குமா, ஹைட்டா வளர லாங்கா வந்து வளர்றதா வந்து எண்டோஜினியஸ். ஈஸியா ஞாபகம் வைக்கணும், எண்டே இல்லாம போகணும்னு வச்சுக்கோங்க. எண்டே இல்லாம போய்கிட்டே இருக்கிறது வந்து எண்டோஜினியஸ். பேம்போஸ், அதுக்கப்புறம் வந்து பனைமரம், அதுக்கப்புறம் வந்து கேன், சுகர் கேன், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹைட்டா போய்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸோஜினியஸ்ல என்ன பார்ப்போம்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சீசனிங் என்னன்னா இலையுதிர் காடுகள் தமிழ்ல சொல்லுவோம், இலையுதிர் காடுகள் சொல்லுவோம். இன்னொரு டைப் என்ன சொன்னா எவர் கிரீன் அல்லது கானிஃபரஸ் சொல்லுவாங்க. எவர் கிரீன் ஆர் கானிஃபரஸ், பசுமை காடுகள் அல்லது ஊசி இலை காடுகள் சொல்லுவாங்க. இந்த இலையுதிர் காடுகள் சீசனிங் ட்ரீஸ்ல வந்து எப்படி இருக்கும் சொன்னா அவர் லீவ்ஸ்லாம் வந்து அகலமா இருக்கும். இதெல்லாம் வந்து டீக்கு இதெல்லாமே வரும். எவர் கிரீன் அப்படின்னு ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பசுமை மாறா காடுகள் சொல்லலாம். இதாவது நார்மலா ட்ரீஸோட கேட்டகரிஸ்பா. இது வந்து 2 பேஸ் தான் மெயின் கேட்டகரி. இது வந்து லாங்கா ஹைட் வைஸா வந்து இருக்கிறது, இது வந்து அகலம் வைஸா இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா ட்ரீஸ் இருக்குன்னா அப்படி சொல்லுவாங்களா, ஆனுவல் ரிங் சொல்லுவாங்களா. இது ஒவ்வொரு ரிங்க என்ன சொல்லுவாங்க 1 இயர் அப்படிம்பாங்க. ஒரு மரத்தோட வருஷம் கால்குலேட் பண்ற அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆனுவல் ரிங்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல எக்ஸோஜினியஸ்ல. Second question, the age of the exogenous tree can be estimated by the counting the, அது ஒரு மரத்தோட எக்ஸோஜினியஸ் ட்ரீல ஒரு மரத்தோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்ததான் ஆனுவல் ரிங்கை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸோ டயமீட்டர் ஆஃப் த பிந்த் எதுவுமே கிடையாது. நார்மலா எக்ஸோஜினியஸ்ல ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு கால்குலேட் பண்றாங்களா, நடுவுல இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பித்துன்னு சொல்லுவாங்க. பித்தா மெடுலான்னு சொல்லலாம். நடுவில் இருக்குது வித்தார் மெடுலா. அதை சுத்தி இருக்குல்லப்பா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த, சின்னதா இருக்கும், இது சுத்தி இருக்கிறது ஹார்ட் ஆஃப் ட்ரீ. ஹார்ட் ஆஃப் ட்ரீனா என்ன, ஹார்ட்னா என்ன, ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழ்றதுக்கு ஹார்ட் தான் முக்கியம். அதே மாதிரி இந்த போர்ஷன் தான் ஒரு மரத்துக்கே முக்கியம். இந்த போர்ஷன் வந்து அது டெத் ஆயிடுச்சுன்னா அது மரமே ஃபுல்லா அழிஞ்சிடும். டெத் ஆஃப் த ட்ரீன் கூட சொல்லலாம், டெத் ஆஃப் த ட்ரீன் கூட சொல்லலாம். இந்த ஹார்ட் ஆஃப் ட்ரீ இதுக்கு அடுத்த லேயர், இந்த ஹார்ட் ஆஃப் ட்ரீக்கும் இதுக்கு அடுத்து ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா கேம்பியம் லேயர்னு சொல்லுவாங்க. கேம்பியம் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பியம் லேயருக்கும் இந்த ஹார்ட் ஆஃப் த ட்ரீக்கும் இடையில இருக்கிற லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா சாப் வுட்னு சொல்லுவாங்க. சாப் வுட்னு சொல்லுவாங்க. இந்த சாப்வுட்னா என்ன ஆச்சுன்னா
இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது. அந்த மரத்தோட growthக்கே என்னது டெவலப் ஆகுதான் வந்து சாப்வுட். வேற எதுவுமே இல்லை. அந்த இது வந்து ஃபுல்லாவே வந்து மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். ஒரு மரம் வளரணும் என்ன தேவை? சூரிய ஒளி தேவை, சன்லைட் தேவை, அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவை. அப்ப இந்த மரம் வந்து வளர்றதுக்கு வந்து தண்ணி சத்தை மெயின்டைன் பண்றது சாப்வுட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கிற லேயர் தான் என்னது? கேம்பியம் லேயர். கேம்பியம் லேயர் அப்படின்னா அந்த மரத்தோட செல்கள் எல்லாமே அங்க இருக்கும். அந்த மரத்தோட செல்கள் இருக்கிற லேயர் வந்து கேம்பியம் லேயர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னர் பார்க். அதுக்கடுத்து இருக்கிறது அவுட்டர் பார்க். இந்த பார்க் என்ன ஆச்சுன்னா, வெளியில மரத்தை பார்க்க பட்டை இருக்கும்ல, அந்த மரப்பட்டைன்னு சொல்லுவாங்களா, அதான் இந்த பார்க் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. மரத்தை மெக்கானிக்கலா அடிச்சோ இல்லாட்ட இடிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப உள்ள பாட்டுலாம் வந்து அது வளர்றதுக்கு டேமேஜ் ஆகாம அது பாதுகாக்கிற ஹார்டன் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க, பார்க்குன்னு சொல்லுவாங்க. அது உள்ள இருக்கிறது இன்னர் பார்க்கு, வெளியில இருக்கிறது அவுட்டர் பார்க்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே இல்லை. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? இது மட்டும் தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. நார்மலா ஏஜ் ஆஃப் த ட்ரீ கால்குலேட் பண்றது எக்ஸோஜினியஸ்ல அதோட ஆனுவல் ரிங்கை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அது சென்டர்ல உள்ளது என்ன சொல்லுவாங்க? யங் போர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது மரம் வந்து வளர்றதுக்காக யூஸ் பண்றது பித் ஆர் மெடிலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் ஸ்டெம். அது இருந்தாலும் என்ன பண்ணும்? மரம் அடுத்தடுத்து டெவலப் ஆகும். ரெண்டாவது அதுக்கு அடுத்து இருக்கிறது ஹார்ட் ஆஃப் த ட்ரீ. ஹார்ட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா அது ஒரு லேயர். அது என்ன இருக்கும்? அந்த போர்ஷன் இல்ல அப்படின்னா என்னது? அந்த மரம் வந்து செத்துரும். அது டெத் ஆஃப் த ட்ரீன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது சாப்வுட். சாப்வுட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. சாப் லேயர் அப்படிங்கிறது ஈரப்பதமா இருக்கும், மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். அப்ப மாய்ஸ்சரைஸ்டா இருந்துச்சுன்னா மரம் வந்து growth வந்து அதிகமா இருக்கும். அதனால சாப்வுட் என்ன சொல்லுவாங்க? growth போர்ஷன் கூட சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ஹார்ட் ஆஃப் த ட்ரீக்கும் கேம்பியம் லேயருக்கும் இடையில இருக்கிறதா என்னது? சாப்வுட். அப்ப சாப்வுட்டுக்கு அடுத்து இருக்க லேயர் கேம்பியம் லேயர். கேம்பியம் லேயர் அப்படின்னு வேற எதுவுமே இல்லை, அந்த ட்ரீயோட செல்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னர் பார்க், அவுட்டர் பார்க். பார்க் அப்படிங்கிறது மெக்கானிக்கலா பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப பாதிக்காம மரத்தோட growth அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதா என்னது? அது பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பி. Third question. In the cross section of the tree, the active part of the wood is carries a sap. Active part, growth part அப்படினாலே sap தான் சொல்லுவாங்கப்பா. அது sap இருந்தா moisture content தான் இது ஆக்டிவா இருக்கும், growth ஆகும். ஆக்டிவ் பார்ட் சொல்லலாம், இல்லாட்ட growth பார்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே என்னதான்? sap தான் சொல்லுவாங்க. கேம்பியம் லேயர்னா அந்த ட்ரீ செல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஹார்ட் ஆஃப் த வுட் அப்படின்னு சொன்னா எதுக்கு அடுத்து இருக்கும்? நார்மலா பித் ஆர் மெடுலாக்கு அடுத்து இருக்கிறது ஹார்ட் ஆஃப் த லேயர். இது டெத் ஆஃப் த ட்ரீன்னு கூட சொல்லலாம். டெத் ஆஃப் த ட்ரீ இது இல்லாம சொன்னா ட்ரீ வந்து மடிஞ்சிரும். பித் அப்படின்னா சென்டர் லேயர், ஸ்டெம்னு சொல்லலாம். பித் ஆர் மெடுலா அப்படிங்கிறது ஸ்டெம், சென்டர் லேயர். Fourth question. The innermost central portion or core of the tree is called. அதாவது ஒரு மரத்தோட இன்னர் மோஸ்ட் போர்ஷன் அது சென்டர் ஆஃப் த கோரம்னா பித் ஆர் மெடுலான்னு சொல்லுவாங்க. பார்க் எதுக்காக பார்த்தோம்? மெக்கானிக்கா பிசிக்கல் அகைன் சொல்றது ஒன்ஸ் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். பார்க் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? இன்னர் பார்க், அவுட்டர் பார்க் ரெண்டுமே தான். பிசிக்கலா மெக்கானிக்கல் டேமேஜ் ஆனா மரத்தோட growth அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் பார்க்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஆஃப் வுட் அப்படின்னா டெத் ஆஃப் த ட்ரீ இது இல்லை அப்படின்னா மர போர்ஷன் அழிஞ்சிரும். சாப்வுட் அப்படின்னா growth போர்ஷன் இல்லாட்டா வந்து ஆக்டிவ் பார்ட் அந்த மாதிரி சொல்லலாம். மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக காணப்படும். Fifth question. The seasoning of timber is done primarily to seasoning of timber அப்படின்னா என்னப்பா? increase its weight. சீசனிங்க்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்சர் தப்பு. ஆன்சர் பி. remove the moisture sap or improve the durability. இதுதான் கரெக்ட். சீசனிங் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. மரம் இருக்கு, அது சீசனிங் பண்றாங்கன்னா ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சேஞ்ச் த கலருக்கு சம்பந்தம் இல்லை. மேக் இட் சாஃப்டா கிரேவிங் அதுவுமே கிடையாது. வேற எதுவுமே இல்லை. சீசனிங் நார்மலா ஒரு மரம் எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும்னா மரத்தை ஃபர்ஸ்ட் வெல்ட் அவுட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் அதை சீசனிங் பண்ணுவோம். சீசனிங் பண்றது என்னது? ரெண்டாவது ஸ்டெப் சீசனிங். செகண்ட் ஸ்டெப் சீசனிங்னா வேற எதுவுமே இல்லை. அது நார்மலா நேச்சுரல் முறையில பண்றது அப்படின்னு சொன்னா வெயில்ல காய வைப்பாங்கல்ல, சன்லைட்ல எவாபரேட் பண்ணுவாங்கல்ல, அதான் வந்து நார்மல் சீசனிங். அது 2 to 3 இயர்ஸ் வந்து ஒரு நார்மல் சர்ஃபேஸ்ல சன்லைட்ல ஈரப்பதம் அதிகமாக படாம காய வைக்கிறது நார்மல் நேச்சுரல் சீசனிங். அது இதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு. எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சீசனிங், அதுக்கப்புறம் நிறைய வந்திருக்கு. இதான் ஃபர்தரா பின்னாடி போகும்போது பார்ப்போம். ரிமூவ் த மாய்ஸ்சர் கண்டென்ட். அது மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆச்சுன்னா அதோட டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த சீசனிங் அப்புறம் என்ன ப்ராசஸ்?
சீசனிங் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சீசனிங் முடிஞ்சு கன்சர்வேட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவை, அந்த மரத்தை வச்சு என்ன யூஸ் இருக்குன்னு கன்சர்வேட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரிசர்வேஷன், அது எந்த மாதிரி வந்து அதுல பூச்சி எதுவும் பட்டு அதை அரிக்காம இருக்கிறதுக்காக மேல வந்து கோட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, வார்னிஷ் அடிப்பாங்க செய்வாங்களா, அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் 4 ப்ராசஸ். அந்த 4 ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து மரத்தை வந்து கட் பண்ணுவாங்க, ஃபெட் அவுட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த என்ன பண்ணுவாங்க, சீசனிங் பண்ணுவாங்க. மூணாவது கன்வெர்ட் பண்ணுவாங்க. நாலாவது ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த 4 ப்ராசஸ் தான். இதை நம்ம நார்மலா டிம்பரை பண்றது. 6th, which type of seasoning is the fastest and provide better control over the final moisture content? எந்த சீசனிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் மாய்ஸ்சர் கண்ட்ரோல் ஈஸியா வந்து ஃபைனல் பண்ணோம் சொன்னா, ஏர் சீசனிங் அப்படின்னா 2 to 4 இயர்ஸ் பா. நார்மலா ஒரு வுட் எடுத்து ஒரு நார்மல் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல அதை வுட்டை போட்டு 2 to 3 வருஷம் பண்றதுதான் ஏர் சீசனிங் சொல்லுவாங்க. வாட்டர் சீசனிங் அப்படி வரதும் இல்லை. நார்மல் ஒரு சர்ஃபேஸ்ல அந்த மேல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்ல, வாட்டர் பாஸ் பண்ணி அது எல்லாமே ரிமூவ் பண்ணதான் இருந்து வாட்டர் சீசனிங். அதுவுமே சீஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஏர்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் சீசனிங்னா வேற எதுவுமே இல்லை. எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணி அதுல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்றது. அதுக்கு அடுத்து கிலன் சீசனிங்னா சம் டெம்பரேச்சர் 35 to 40 டிகிரி செல்சியஸ் அந்த இதுல என்ன பண்ணுவாங்க, அந்த வுட்டஸ் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், பர்ன் ஆயிடும். அது ஒரு சம் டெம்பரேச்சர் என்ன பண்ணுவாங்க, அது ஹிலன்ல என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல பெஸ்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்றது அப்படின்னா ஹிலன் சீசனிங் அப்படிங்கிறது தான். 7th, the defect of shake in timber is defined as. ஷேக் அப்படின்னாலே டிம்பர்ல ஏற்படுற ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா கிராக் காஸ்ட் பை த சீசனிங். சீசனிங்னால வர காசஸா இல்ல. இது என்ன அப்படின்னா லாங்கிடியூனல் செப்பரேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் பிட்வீன் த ஆனுவல் ரிங். ஆனுவல் ரிங்ல ஏற்படுற கிராக்ஸ் இருக்குல்ல, லாங்கிடியூனல் கிராக்ஸ், அதுதான் சொல்லுவாங்க ஷேக்னு சொல்லுவாங்க. ஸ்வெல்லிங் கிடையாது, டிகேயிங் கிடையாது. 8th, knots in timber is caused by fungal attack, fast seasoning, bases of broken or cut branches, excess of sap. இதுதான் கரெக்ட். bases of broken or cut branch வேற எதுவுமே இல்லை. knot அப்படிங்கிறது மரம் இருக்குப்பா, இதுல இருந்து பிரிஞ்சு போறது கிளைன்னு சொல்லுவாங்களா. அப்ப அந்த கிளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இந்த போர்ஷன்ஸ்ல இருக்கும்ல, இது பேர் தான் நாட்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் நாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் கட்ஸ் ஆஃப் பிரான்ச் ஆஃப் பேஸ் ஆஃப் புரோக்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நைன்த் கொஸ்டின், ட்ரை ராட் இன் டிம்பர் இஸ் காஸ்ட் பை. ட்ரை ராட்னா என்ன ஆச்சுன்னா லேக் ஆஃப் வென்டிலேஷன் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ். வேற எதுவுமே இல்லை. ட்ரை ராட் அப்படின்னா என்னன்னா இந்த மரத்து பட்டையெல்லாம் பார்த்துட்டு போல, அவுட்டர் ஏரியால வந்து பட்டை இருக்கும், அதை எடுத்தோம்னா ஒரு பவுடர் ஃபார்ம்ல விழும். பவுடரா ஒண்ணும் இல்லை. எதனால வரும், அந்த ஃபங்கஸ்னால வந்து பூஞ்சைகள்னால அந்த பவுடர் மாதிரி 4 இடத்துல என்ன ஆகும், பவுடரா வரும்ல, அதான் வந்து ட்ரை ராட்னு சொல்லுவாங்க. அதான் பிரசன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் அண்ட் லேக் ஆஃப் வென்டிலேஷன். வென்டிலேஷன் இல்லாம அது வந்து என்ன ஆகுது, அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதா, ஃபங்கஸ் அங்க இருக்க ஈரப்பதனால ஃபங்கஸ் என்ன ஃபார்ம் ஆகுது, அந்த பவுடர் ஃபார்ம் ஆகுதுதான் வந்து ட்ரை ராட்னு சொல்றாங்க. இதுல வெட் ராட்னா என்ன ஆச்சுன்னா ஆல்டர்னேட் ஆஃப் வெட்டிங் அண்ட் ட்ரையிங். மழை பெய்யும் வெயில் அடிக்கும், மழை பெய்யும் வெயில் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது டிம்பர் என்ன ஆகும், ஒரு மாதிரி பல்க் ஆயிடும்ல, அது மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப ஈரப்பதமா இருக்கும், வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதான் வெட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைம் கேட்ட பிவைக்கு क्वेश्चन பா. The moisture content of timber is used in the building frame should be in the range of, அதாவது பில்டிங் ஃப்ரேம்க்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எந்த ரேஞ்சில் இருக்கணும், டிம்பரோட ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா 10 to 12% இருக்கணும். 10 to 12% இருக்கணும். அதே மாதிரி இதுல டிம்பரோட டென்சைல் ஸ்ட்ரென்த், இது வந்து ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன ரேஷியோ சொன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் எப்பவுமே கிரேட்டர் 2 to 4 times ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தோட 2 to 4 மடங்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும் டிம்பருக்கு. அது வந்து ஒரு குட் டிம்பர் அப்படின்னு சொல்லலாம். 11th கொஸ்டின், டிம்பர் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங் இன் விச் த டைரக்ஷன். அதாவது டிம்பர் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குமோ அது மோஸ்ட் ஸ்ட்ராங் சொல்லுவாங்க அப்படின்னா, நார்மலா இதான் டிம்பர் அப்படின்னா இதுல ஆனுவல் ரிங்ஸ் இருக்கா, இதுக்கு பேரலா இருக்குது இந்த ஆனுவல் ரிங் கிரைன்ஸ், இதான் கிரைன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கிரைன்ஸுக்கு பேரலா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, அது வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவாங்க.
அது இது perpendicular இருந்துச்சுன்னா weakest சொல்லுவாங்க. perpendicular இருந்துச்சுன்னா weakest சொல்லுவாங்க. 12th one, the process of ASCU treatment is used for. ASCU னா ஒரு chemical treatment னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா seasoning of timber னா இது கிடையாது. preservation of timber against the termites. termites னா கரையான், அதாவது white ant ன்னு சொல்லலாம். termites are white ant and rot. இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கரையான் அரிக்காம இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்றதானது இந்த process, இது chemical process. 13th question, in paint linseed oil is commonly used as a paint la linseed oil அப்படிங்க காமனா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா vehicle or binder க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா பெயிண்ட்ல ஒரு 4 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்ன அப்படின்னா பெயிண்ட்ங்கிறது எல்லாமே காமனா ஒரே கலர் தான்ப்பா. பெயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுக்காக ஷேர் பண்றேன். பெயிண்ட் அப்படிங்கிறது காமனாவே எல்லாமே ஒரே காமன் கலர் தான். இதுல பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கலர் ஏஜென்ட். அதுல என்ன நம்ம கலர் தேவையோ அதுக்கு மேலே பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அது என்ன கலர் வேணுமோ அது மாடிஃபை ஆகும். அது நார்மலா பெயிண்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரா தான் இருக்கும். அது ஒயிட்டிஷ் கலரா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதெல்லாம் பிக்மெண்ட்ஸ் நம்ம ரெட் வேணும் அப்படின்னா ரெட் பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கலரா மாறும். அது மேனிஃபை பண்றதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ். ரெண்டாவது வெஹிக்கிள் ஆர் பைண்டர். மூணாவது சால்வன்ட் ஆர் தின்னர். நாலாவது ட்ரையர். இந்த பேஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா இது நார்மலா ஒரு பவுடர் ஃபார்ம் தான். நார்மலா பெயிண்ட் வந்து ஒரு வந்து ஆக்சைடு அப்படிங்கிறதா நார்மலா ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அந்த பவுடர் ஃபார்ம் தான் என்னது ஒரு இந்த பெயிண்டா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலானது. ரெண்டாவது வெஹிக்கிள் ஆர் பைண்டர். வெஹிக்கிள்னா என்ன ஆச்சுன்னா வெஹிக்கிளோட பர்பஸ் என்ன, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது. அப்ப இது பவுடரா இருக்கு, அந்த பவுடரா பெயிண்டா மாத்துறதுக்காக என்ன பண்ணாச்சுன்னா இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஆயில். அந்த ஆயில் என்ன பண்ணுவாங்க பவுடர் ஃபார்ம்ல மிக்ஸ் பண்ணி மூவபிளா மாத்துவாங்க. வெஹிக்கிள் அப்படின்னா என்ன ஒரு மூவபிள் ஏஜென்ட் தானே. அப்ப வந்து பேஸ் பண்ணா பேஸ் அப்படிங்கிறது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கு சரியா. அதுல ஆயில் ஊத்தணும், ஆயில் ஊத்தி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும் ஒரு மூவபிள் ஏஜென்டா மாறும். அதான் வந்து வெஹிக்கிள் ஆர் பைண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து சால்வன்ட் ஆர் தின்னர் அப்படின்னா என்னன்னா தின்னர் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, அது ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டோம், அதோட டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். அப்ப டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ஒரு இடத்துல சர்ஃபேஸ்ல பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெயிண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அது ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ ஒரு இடத்துல குவான்டிட்டி இருக்கு, அந்த குவான்டிட்டி ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணோம்னா அது ஒரு சர்ஃபேஸ் கம்மியாகுமா. இப்போ இந்த தின்னர் அப்படிங்கிறது என்னன்னா அது தின்னா மாத்தும். அந்த பெயிண்ட்ல தின்னர் ஆட் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தின்னா மாத்தும். அது நார்மலா ஏரியாவை கவர் பண்றதுக்காக ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெயிண்ட் பண்றதுக்காக இந்த தின்னர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ட்ரையர் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுதுல இது ட்ரை ஆகிறதுக்காக யூஸ் பண்ணது தான். அந்த பைண்டர் வந்து ட்ரை ஆகி வேமா வந்து செட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணதான் ட்ரையர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த பேஸ் அப்படிங்கிற ஆக்சைட்ஸ்லாம் நார்மலா யூஸ் பண்றது. வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னது லின்சைட் ஆயில், அதுக்கப்புறம் டக் ஆயில், அப்படி பப்பி ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சால்வன்ட் ஆர் தின்னர் அப்படிங்கிறது காமனா வந்து எதெல்லாம் சால்வன்ட்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா பெட்ரோலியம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. 14th question, the main constitution of paint which provide the body and opacity. opacity வந்துச்சுனாலே பேஸ் தான். அது டிரான்ஸ்பரண்டா கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன ஒபாசிட்டி, ஐ மீன் பேஸ் மட்டும்தான். ஒயிட் லெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பாடி ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா நார்மலா பாடி ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு சொன்னா வெஹிக்கிள் பைண்டர் சொல்லல, அதான் பாடி ஆஃப் பெயிண்ட் சொல்லுவாங்க. பாடி ஆஃப் பெயிண்ட் இது வந்து இல்ல பாடி அண்ட் ஒபாசிட்டி அப்படின்னு சொன்னா பேஸ் சொல்லலாம். நார்மலா பாடி ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பாடி ஆஃப் பெயிண்ட் அப்படின்னா வெஹிகுலர் பைண்டர். இதான் வந்து ஒரு பெயிண்டா ஃபார்ம்ல மாத்தி மூவபிளா மாத்துறது தான் வெஹிகுலர் பைண்டர் தான். அதனால தின்னர் அப்படின்னா என்ன அது ஏரியாஸா எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக, ட்ரை அப்படின்னா ட்ரை பண்றதுக்காக. அது தின்னோட நோட் தானே சால்வன்ட் சொல்லலாம். 15th டர்பைன். டர்பைன் இஸ் யூஸ்லெஸ் பெயிண்ட்ல. டர்பைன் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா தின்னரா சால்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. தின்னரா சால்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. பேஸ் அப்படின்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அதான் பேஸான விஷயமே. இது இல்லாம பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணவே முடியாது. அதனால பைண்டர் அப்படிங்கிறது வெஹிக்கிள் அப்படிங்கிறது மூவபிள் ஆகுறது. பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கலர் ஏஜென்ட், அது என்ன வேணுமோ நம்ம மாத்திக்கலாம். 16th question, which component is added to a paint to accelerate the drying process? drying processக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காமனா இருக்கிறது லிச்சார்ஜ். இந்த இதான் வந்து ட்ரையரா யூஸ் பண்ணுவாங்க சரியா. இந்த டர்பைன்ஸ்
டக் ஆயில் இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்க? வெஹிக்கிள்ஸ் ஆர் பைண்டரில் யூஸ் பண்ணுவாங்க. டைட்டானியம் ஆக்சைட்லாம் வந்து பேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சைட்ஸ் வந்தாலே பேஸ் தப்பா. எனாமல் பெயிண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஆடிங். எனாமல் பெயிண்ட்ல ஆடிங்கா என்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வார்னிஷ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த வாட்டர் ஆயில்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஸ்டம்பர், அப்புறம் பிளாஸ்டிக் பெயிண்ட், இதுல எல்லாமே வந்து வெஹிக்கிள் ஆர் பைண்டரா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதே எனாமல் பெயிண்ட்ல வெஹிக்கிள் ஆர் பைண்டரா யூஸ் பண்றது வார்னிஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 18th question. The defect of blister in a paint is caused by. Defects of blister அப்படின்னா வேற எதுவுமே இல்லப்பா. பிளிஸ்டர் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு வால்ல பெயிண்ட் பண்றாங்க. பெயிண்ட் பண்ணும்போது அந்த வால்ல வந்து ஃபுல்லா வந்து ஈரப்பதம் இருக்கு, மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கு. அது சரியா பார்க்காம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாய்ஸ்டர் கண்டனால பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுமா? அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு என்ன ஆகும்? உரிய ஆரம்பிக்கும். அந்த உரியிற ப்ராசஸ் பேர் தான் வந்து அதான் வந்து என்ன சொல்றாங்க? பிளிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, பிளிஸ்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இருக்கு? பெயிண்டிங் ஆன வெட் ஆர் மாய்ஸ்டர் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அது இந்த பிளிஸ்டரிங் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுது. ஓகேவா? Chalking of a paint surface is mean. Chalking na enna appadina? Answer B. Formation of powder on a surface due to the binder failure. Binder failure naala erpadadha enna solluvaanga? Chalking solluvaanga. Adu vehicle binder adu movable ah irukumla adula erpada failure dhaan surface erpada failure dhaan vandu chalking appadinu solluvaanga. Idhukku munadi blistering na enna paathom? Adula moisture kanna surface la irundhuchina blistering failure vandu erpadum. அதே மாதிரி இது ஒன்று இருக்கு. ஆன்சர் ஏ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கிராக், அதாவது ஹேர் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ல, விஸ்லிங் சொல்லுவாங்க. விஸ்லிங் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, பெயிண்ட்ஸ் அடிக்கும் போது சுருக்கம் விழும்ல, அந்த சுருக்கம் தான் விஸ்லிங் அப்படிம்பாங்க. 20th question. Which paint is most suitable for underground iron pipes prevent the corrosion? அண்டர்கிரவுண்ட் ஒர்க் பைப் ஒர்க் வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க? பிட்டுனஸ் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிட்டுனஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது நார்மலாக வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. எனாமல் பெயிண்ட் அப்படிங்கிறது ஆசிட் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பெயிண்ட் அப்படிங்கிறது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே இன்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் பெயிண்ட். டிஸ்டம்பர் அப்படிங்கிறது இதுவுமே காமனாக மேல் கோட்டிங்காக, பிளாஸ்டிக் பண்ண இடத்துல கோட்டிங்காக யூஸ் பண்ணால் டிஸ்டம்பர் யூஸ் பண்ணுவாங்க. 21. Distemper is a type of paint where the vehicle is. Distemperல vehicles are binder என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. The specific gravity of good structural timber usually varies from good structural timber அப்படின்னா 0.3 ல இருந்து 0.9 வந்து இருக்கணும். டிம்பர் வந்து 0.3 ல இருந்து 0.9. அதே இது நம்ம ஸ்டோனுக்கு வந்து என்ன பார்த்தோம்? 2.7 பார்த்தோமா? ஸ்டோனோட ஆவரேஜ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து ஸ்டோன் காமனாக கேட்டாங்கன்னா 2.7 வந்து இருக்கணும். அது ஓபிசி சிமெண்ட், ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல வந்து 3.15 பார்த்து அப்படியே ரீகால் பண்ணி ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் பார்த்தோமா? அதை 23rd question. Varnish consists of resin dissolved in a solvent. ரெசினா வந்து யூஸ் ஆகும் வார்னிஷ் அப்படிங்கிறது, மேலே ஒரு கோட்டிங்காக யூஸ் பண்ணுறது. 24 சஃபானிஃபிகேஷன் இஸ் இன் பெயிண்ட் இஸ் டிஃபெக்ட் தட் த அக்வர்ஸ் வென். சஃபானிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான், வேற எதுவுமே இல்லை. பெயிண்ட் இஸ் அப்ளைட் இன் அல்கலி சர்ஃபேஸ் லைக் எ நியூ பிளாஸ்டர். நார்மலா ஒரு நியூ பிளாஸ்டிங் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த அல்கலி சர்ஃபேசஸ் வந்து பூசுறதானது சஃபானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஃபார் ஐடென்டிஃபைங் எ டிம்பர் த ஹார்னஸ் இஸ் டெஸ்டட் பை. ஒரு டிம்பரை வந்து ஹார்னஸஸ் ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஜங்கா ஹார்னர் டெஸ்டிங் தான், வேற எதுவுமே இல்லை. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல் பார்ஸ் வச்சு ஹார்டன் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஆன்சர் பி. ஓகேவா? இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன்.
ஃபர்தராக உங்களுக்கு எந்த அளவு இப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த சீரியஸ் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு டைம் என்ன ஆச்சுன்னா 5th செகண்ட் 5/2 காலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண குரூப்பில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். டாபிக்ஸ் வந்து கிளாஸ், பிளாஸ்டிக், செராமிக். இதில் வந்து 25 கொஸ்டின். இதுவுமே பேசிக் தான், ரொம்ப கொஸ்டின்ஸ் இல்லாதவங்க பேசிக்கான பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக ஒமிட் பண்ணுற அளவுக்காக நமக்கு இருக்கணும். அதுக்காக பேசிக்கான விஷயங்கள் பார்த்துக்கணும்பா. கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ப்ராப்பராக எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இது ரெகுலராக கொண்டு போங்க. இது இன்னைக்கு தானே, சரி இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் விஷயத்த எதுவுமே அசால்ட் வச்சுக்காதீங்க. நான் பார்க்கறது சின்ன டாபிக் தான், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்க்கும். அந்த டாப்பிக்கை தெளிவாக பார்த்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் கொண்டு போங்க. எல்லாருமே கமெண்ட்ஸ் ஓட்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அண்டு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளுக்கு, சிவில் இன்ஜினியர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்ஸுக்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.